ரைட், முதல்ல நம்மளோட கைப்பிடியை மூட்டிடலாம். கைப்பிடியை மூட்டுறதுக்கு மெயின் பார்ட் எடுத்து ரெண்டாக மடக்கிக்கலாம். இந்த கார்னரில் ஒரு இன்ச் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக கர்வ் கொடுத்துக்கலாம். அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இதே இது இன்னொரு பாட்லையும் வச்சு அதே மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரெண்டா மடக்கிக்கலாம். மடக்கிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸை ரெண்டா மடக்கிட்டு போட்டர் மேல் பாகத்துலையும் சென்டர் கட்டு, அதே மாதிரி இந்த பாகத்துலையும் சென்டர் கட்டு கொடுத்துட்டு இப்போ கைப்பிடியை மூட்டிடலாம். நம்ம இந்த சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வளைவான பகுதி கிடையாது, ஃப்ளாட்டான பண்ண இடத்துல இருந்து 2.5 அங்குலம் 2.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 2.5 2.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிட்டு மேல வளைவான பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மேல இருந்து 4 அங்குலம் 4 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து ஸ்கேல் வச்சு ஒரு கோட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கைப்பிடியை மார்க் அவுட் பண்ண இடத்துல இருந்து 2.5 அங்குலம் கைப்பிடியை வச்சு மூட்டி எடுத்துட்டு வந்து இங்கே 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இப்படி தச்சு அப்படியே வெளியேறி வந்துடலாம். ஓகேவா? ரைட். தச்சுட்டு இங்கே மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் அவுட் பண்ண இடத்துல நீடியில் குத்திட்டு அந்த இடத்துல திரும்பி வரலாம். திரும்பவும் நீடியில் குத்திட்டு அப்படியே வெளியேறி வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பாகம் இந்த பக்கம் வச்சு மையத்துல இருந்து 2.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த கைப்பிடி இந்த பாகத்தோட வச்சு முதல்ல இடது பக்கம் தச்சு வந்துடலாம். லெஃப்ட் சைடில் வச்சு அதே மாதிரி தான் இங்கே 4 அங்குலம் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடில் நிப்பாட்டி திருப்பி திரும்பவும் திருப்பி வச்சு அப்படியே வெளியேறி வந்துடலாம். எஸ், நம்மளோட ஒரு பக்கம் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கைப்பிடியை தச்சு எடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் அடுத்த பாகத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி தான் மேல இருந்து 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் அவுட் பண்ண இடத்த ரைட். இப்போ 2 பாகமா கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதுல இந்த கர்வான பாகம் சின்ன பாகத்தை எடுத்து 2ஆ மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு அந்த கட் பண்ண இடத்துல இருந்து 2.5 அங்குலம் 2.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் 2.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு மூட்டிடலாம். இந்த பாகம் இருக்கட்டும். இங்கே மார்க் அவுட் பண்ணோம் இல்லையா,
அந்த இடத்துல வச்சு மூட்டிடலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு நல்லா கூடுதலாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கைப்பிடியோட இன்னொரு பாகத்தை இங்கே 2.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் வச்சு இங்கே மூட்டிக்கலாம். இப்போ ஒரு ஜிப்பு ஒன்று எடுத்து 16 இன்ச்சஸ்ல 16 அங்குலத்தில் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ரன்னரை இந்த பாகம் வழியை கோர்த்துக்கலாம். திருப்பி வச்சு இன்னொரு ரன்னரை இந்த பாகம் வழியை கோர்த்துக்கலாம். 2 ரன்னை கோர்த்துட்டு அதை திருப்பி வச்சு இந்த கைப்பிடி தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு இந்த பக்கமாக திருப்பி ஒரு அமுக்கு தையல் ஒன்று. இப்போ நம்மளோட இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை இந்த இடத்துல வச்சு மூட்டிட்டு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்மளோட சைட் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைட் பாக்கெட் திறந்தா போடுறதுக்கு ஒரு கவர் வேணும் இல்லையா, அதுக்கு 9 அங்குலம் உயரம், 16 அங்குலம் அகலம் அளவுள்ள ஒரு கிளாத் எடுத்து இந்த கிளாத்தை அடியில் வச்சிடலாம். அடியில் வச்சுட்டு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். நம்ம அடியில் கொடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த பக்கமாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இதோட மையப்பகுதியில் ஏற்கனவே மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மையப்பகுதியில் நம்மளோட உள் பாக்கெட் வச்சுக்கலாம். வச்சு 4 பக்கமும் மூட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அடிபாகத்தில் வச்சு அடிபாகத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட மேல் பட்டை இருக்கு இல்லையா, மேல் பட்டை அது 2 பக்கமும் சைடு பட்டைய மூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸ் எடுத்து அதுல சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை நம்மளோட பேக்கோட சென்டர் பார்ட்ல வச்சு இங்க இருந்து தச்சு இந்த வளைவுல டர்னிங் இருக்கு இல்லையா, இந்த வளைவுல தச்சு இது வழியா வெளியில வந்துடலாம்.
பேக்கை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு இங்கேருந்து தச்சு இது வழி வந்துடும். நம்மளோட ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. பேக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக சுத்தி இன்னொரு ஸ்டிச்சும் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ கார்னர்ஸ்லாம் கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லையும் கட் கொடுத்துக்கலாம். நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ராங் சைடு வந்துடலாம். வந்துட்டு இந்த சென்டர் பாட்டில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு தையல், அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு தையல். ஓகேவா? ரைட். இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. பேக்கை திருப்பி வச்சுக்கலாம். பேக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்பவும் இங்கேருந்து சுற்றி இங்கே வரைக்கும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்பில் இருந்து இந்த கார்னரில் லேசாக பிடிச்சடிச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசாக பிடிச்சடிச்சுக்கிட்டோன்னா பேக்குக்கு வந்து நல்ல ஷேப் கிடைக்கும். இங்கே ஜிப்பில் இருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பிடிச்சடிச்சுக்கலாம். பிடிச்சடிச்சிட்டோமா பேக்குக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே பிடிச்சடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததா கைப்பிடி இருக்கு இல்லையா, இந்த கைப்பிடியில் 1.5 1.2 மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு ஸ்கொயராக ஒரு தையல், மல்டிபிளாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது இருக்கு இல்லையா, இதே மாதிரி நம்மளோட ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த தையலை நம்ம கைப்பிடி தைக்கும் போது முதலே கூட தைக்கலாம். ஆனால் 2 டைமாக தச்சு எடுத்துட்டோம்னாக்க ட்ராவல் டைமில் ஒரு தையல் விட்டால் கூட இன்னொரு தையல் நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். இது மாதிரி 4 கைப்பிடி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ராங் சைடில் வந்துடலாம். ராங் சைடில் வந்துட்டு நம்மளோட அடிபாகம் இருக்கு இல்லையா, அடிபாகத்தை வச்சு மூட்டிடலாம். இங்கிருந்து
இங்கே ஒரு தையல், இப்போ இந்த சைடு இன்னொரு சைடைய இங்கே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ இந்த பாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ இந்த பாகம் இதை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. திரும்பவும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் சுற்றி செகண்ட் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்ததாக லைனிங் கிளாத்தில் 1.25 அங்குலத்தில் ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபுல்லுமே இந்த இடத்துல பைப்பிங் போல் வச்சு தைச்சிட்டோம்னாக்க ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதே போல் ஃபுல்லும் பேக் மொத்தமே ஃபுல்லும் பைப்பிங் வச்சு எடுத்துட்டோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. எஸ், நம்மளோட ட்ராவல் பேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.